ஸோ ரூட் சிஸ்டமில் நம்ம ரூட்னா என்ன, the parts of ரூட்னா என்ன, அதில் என்னென்ன இருந்தால் அதை நம்ம ரூட்னு சொல்லலாம், அந்த கதையெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த ரூட்டோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 மேஜர் டைப்ஸ் ஆஃப் ரூட் சிஸ்டம் அவைலபிள், டேப் ரூட் சிஸ்டம் அண்டு அட்வென்டிஷியஸ் ரூட் சிஸ்டம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ரூட்டில் டேப் ரூட் சிஸ்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா நார்மலாக நம்ம பார்க்குற ஒரு பெரிய பெரிய மரத்தோட ரூட் சிஸ்டம் தான் டேப் ரூட் சிஸ்டம். ஸோ ஒரு பெரிய ஒரு லாங்கிடியூட்னல் கீழே ஒரு பெரிய ஒரு லார்ஜ் மெயின் ஸ்டெம் மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் ஒன்று போகும், அதுதான் அந்த மேஜர் ப்ரைமரி ரூட். அதுலேருந்து நிறைய பிரான்ச்சு ரூட்ஸ் அங்கே ஃபார்ம் ஆகும். ஒரு பிரான்ச்சு ரூட்ஸும் அதுலேருந்து சின்ன சின்ன ரூட் ஹேர்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய அந்த ரூட் சிஸ்டமுக்கு பேர் டேப் ரூட் சிஸ்டம். ஸோ ஆக்சுவலாக இதுதான் ஒரு ட்ரூ ரூட் சிஸ்டம்னு சொல்லுவோம் நம்ம. ஏன் அப்படின்னா இதுதான் ஆக்சுவலாக அந்த ரேடிக்கல்லேருந்து இல்லை ஒரு தனியாக ரூட்டுன்ற ஒரு ஸ்ட்ரக்சராக இங்கே ஃபார்ம் ஆகிருக்கும். ஃபைன், ஸ்டெம்முக்கு கீழே கரெக்டாக இது ஃபார்ம் ஆகிருக்கும். அட்வென்டிஷியஸ் ரூட் சிஸ்டம் அப்படின்னா இது கரெக்டாக ஸ்டெம்லேருந்து ஃபார்ம் ஆகிருக்காது, இது அதர் பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்டெம்லேருந்து இது ஃபார்ம் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நோடில் இருந்தோ பட்டில் இருந்தோ இல்லை மற்ற ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் அதர் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டெம்லேருந்து இது ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ த பாயிண்ட் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு லார்ஜ் ட்ரங்க்ஸ் மெயினில், அதுக்கப்புறம் அதில் பிரான்ச்சஸ் இந்த மாதிரி இருக்காது. இது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கொத்து கொத்தாக நம்ம ஏதாவது புல் இல்லை ஹெர்பு ஏதாவது பிடுங்கி பார்த்தோம் நமக்கு தெரியும், கீழே ஒரு பல்பு மாதிரி கொத்து கொத்தாக அங்கே வேறு இருக்கும். அந்த மாதிரி டைப்புக்கு பேர் அட்வென்டிஷியஸ் ரூட் சிஸ்டம். ஃபைன். ஸோ இப்போது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரூட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரூட்டோட ஃபங்க்ஷனாக நமக்கு தெரிஞ்சு இமீடியட்டாக நம்ம சொல்லுவோம் அப்சார்ப்ஷன் ஆஃப் மினரல்ஸ் அண்டு வாட்டர் அப்படின்னு. ஸோ வெறும் அப்சார்ப்ஷன் ஆஃப் மினரல்ஸ் அண்ட் வாட்டர் மட்டும்தான் ரூட்டோட வேலையாக, வேறு எதுவும் வேலை கிடையாது அப்படின்னா there are some other functions performed by the root system. So the primary functions அப்படின்னா the absorption of minerals and water from soil to the entire plant, and apart from that they are going to anchor the entire plant. So root strong இல்லைனா the entire plant அங்கே நிற்க முடியாது. So anchoring is also the protection is also provided by the root system. So இது ரெண்டும் primary functions of any root system. செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 ஃபங்க்ஷன் இல்லாமல் நிறைய ஃபங்க்ஷன்ஸை இந்த ரூட் சிஸ்டம் பண்ணுது பை மாடிஃபிகேஷன்ஸ். ஸோ அதை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த ரூட் மாடிஃபிகேஷன் டாபிக். ஸோ ரூட் மாடிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா as I told you there are 2 types of root system, tap root and adventitious root system. tap root எந்தெந்த மாதிரியான மாடிஃபிகேஷன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2 டைப் ஆஃப் செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ்க்கான மாடிஃபிகேஷன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இன்னும் ஒரு டைப் என்ன அப்படின்னா இந்த ப்ரீத்திங் ரூட்ஸ் அப்படிங்கிறதுலேயே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் ஏற்கனவே போன செக்ஷனில் சொன்ன மாதிரி மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பிளான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் சப்மர்ஜ்டாக வாட்டரில் தான் இருக்கும். ஸோ அதோட தண்ணி வந்து எப்போவுமே தண்ணிக்குள்ளே தான் அதோட ரூட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அப்போது அதுக்கு தேவையான அளவுக்கான ஆக்சிஜன் அங்கே கிடைக்காது. ஏன்னா சப்மர்ஜ்டு வாட்டர் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது சாயிலை விட அப்படின்னா அதில் டிசால்வ்டு ஆக்சிஜனை தான் அந்த பிளான்ஸ் எடுத்துக்க வேண்டியிருக்கும். அது அந்த மாதிரியான மெத்தட்ஸ் வந்து பிளான்ட் சிஸ்டமில் ரொம்ப அந்த அடாப்டேஷன்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ இதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு அதுக்கு தேவையான அந்த மாய்ஸ்சரை இல்லைன்னா அதுக்கு தேவையான அந்த ஆக்சிஜனை எடுத்துக்கிறதுக்காண்டி என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரீத்திங் ரூட்ஸ் இது என்ன பண்ணுது, ரூட் பூமியிலேருந்து மேலே நோக்கி அந்த தண்ணிக்கு மேலே கொஞ்சம் எலாங்கேட் ஆகி வெளியில் ஸ்டெம் மாதிரி வெளியில் நீட்டிகிட்டு இருக்கும். இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு பேர் ப்ரீத்திங் ரூட். இது வந்து ஒன் ஆஃப் த மேஜர் அடாப்டேஷன்ஸ் we can find out in the tap root system. ஸோ ப்ரீத்திங் ரூட் இல்லாமல் வேறு என்ன மாதிரியான மாடிஃபிகேஷன்ஸ் இங்கே நம்ம பார்க்கலாம் அப்படின்னா ஸ்டோரேஜ் ரூட் அப்படின்னா நமக்கு தெரியும் அப்படின்னா என்ன, ரூட் வந்து ஃபுட் ஸ்டோரேஜ் மாலிகுலாக மாடிஃபை ஆகிருக்கிறதா நம்ம ஸ்டோரேஜ் ரூட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம பார்க்குற கேரட், முள்ளங்கி, அதுக்கப்புறம் பீட்ரூட் இது எல்லாமே மாடிஃபைடு டேப் ரூட் வெரைட்டிஸ் தான். ஸோ அதை பொறுத்து there are some types. ஸோ எந்த ஷேப்பில் அது ஸ்டோர் பண்ணியிருக்குது, அந்த ஸ்டோரேஜோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து அகெயின் அந்த ஸ்டோரேஜ் டேப் ரூட் மாடிஃபிகேஷன்ஸை நம்ம இன்னொரு 3 டைப்பாக பிரிக்கலாம். கோனிக்கல் ரூட் அண்ட் ஃபியூசிஃபார்ம், நேப்பிஃபார்ம். கோனிக்கல் ரூட்ஸ்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேரட்டில் நம்ம பார்க்கக்கூடிய ஷேப் தான் இந்த கோனிக்கல் ரூட். ஒரே மாதிரி மேலே ப்ராடாக இருக்கும், கீழே வர நேராவாக அந்த மேஜர் ஸ்டெம் அந்த மேஜர் ரூட் வந்து மாடிஃபை ஆகிருக்கும். அதுதான்
இந்த கோனிக்கல் ஸ்டோரேஜ் ரூட். ஃபியூசிஃபார்ம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ரெகுலர் ஷேப்லாம் இருக்காது, நடுவில் பல்ஜாக இருக்கும், மேலேயும் கீழேயும் கொஞ்சம் நேரவாக இருக்கும். நேப்பிஃபார்ம் அப்படிங்கிறது நம்ம பீட்ரூட்டில் பார்க்குறது, ஒரே பல்பு மாதிரி இருக்கும், கீழே திடீர்னு ரொம்ப நேரவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஃபார்ம்ஸில் அது தே கோன் ஸ்டோர் த ப்ரொடியூஸ்டு ஃபுட். அந்த ஃபுட்டு எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது? ஆக்சுவலி பை ஃபோட்டோசிந்தசிஸ். மேலே ஷூட் சிஸ்டம் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஃபுட்டு எங்கே ஸ்டோர் ஆகிருக்குது? ரூட் சிஸ்டமில், அந்த ரூட்டோட மாடிஃபிகேஷன்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஃபைன். அண்ட் அட்வென்டிஷியஸ் ரூட்டோட மாடிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா இது வந்து இன்னுமே நிறைய வேலை அது பண்ணுது. ஸோ ஸ்டோரேஜ், ஓகே, ஸோ ஸ்டோரேஜ் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது, மெக்கானிக்கல் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது, அண்டு வைட்டல் ஃபங்க்ஷன்ஸை மாடிஃபிகேஷன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ ஸ்டோரேஜ் மாடிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே டேப் ரூட் சிஸ்டமில் சொன்ன மாதிரி தான் இங்கே there are 5 different shapes of storage இங்கே possible. ஸோ whatever may be the shape, ultimate purpose அதோட பர்பஸ் ஒன்று தான், ஃபோட்டோசிந்தசிஸில் ப்ரொடியூஸ் ஆன ஃபுட்டை இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. ஸோ ஆன்யூலேட்டட், பீடட், நாஜுலோஸ், fasciculated அண்டு டியூபரஸ். டியூபரஸ்னால் இந்த டியூபரஸ் ஃபார்மில் இருக்கும். ஆன்யூலேட்டட்னா அதில் அந்த ஸ்டோரேஜ் அந்த நம்ம சில கிழங்கெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா அதில் மேலே ரிங்காக கோடு கோடாக போட்ட மாதிரி இருக்கும், அதில் ஹேராக மைன்யூட் ஹேர்ஸ் இருக்கும், அதுதான் ஆன்யூலேட்டட். பீடர் அப்படின்னா சில கிழங்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பீட்டாக ஒரு இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கும், அதுதான் பீடட் ஃபார்ம். சில கிழங்கு வகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எண்டில் ஒரு நாட்யூல் மாதிரி ஒரு பல்பு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும், தட் இஸ் வாட் கால் நாஜுலோஸ், fasciculated. ஓகே, ஸோ இது எல்லாமே இந்த வேரியஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் த ஸ்டோரேஜ் அவைலபிள் இன் த மாடிஃபைடு அட்வென்டிஷியஸ் ரூட் சிஸ்டம். ஸோ இது இல்லாமல் இந்த அதர் மேஜர் செகண்டரி மாடிஃபிகேஷன், ஐ மீன் செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் பை மாடிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மெக்கானிக்கல் சப்போர்ட். ஸோ மெக்கானிக்கல் சப்போர்ட் நமக்கு தெரியும், நார்மலாகவே ரூட்டு ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட் அது கொடுக்க தான் போகுது. பட் இங்கே எக்ஸ்ட்ராவாக அதுக்கு பூமிக்கு கீழே இருக்கிற அந்த மெக்கானிக்கல் சப்போர்ட் இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் அந்த பிளான்ட்டுக்கு ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட் இந்த ரூட் சிஸ்டம் கொடுக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நாம் பார்க்குற இந்த பேனியன் ட்ரீயில் நம்ம விசிபிளாகவே வெளியில் அந்த ரூட் சிஸ்டம் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அது வந்து ஒரு பில்லர் மாதிரி தனித்தனியாக அந்த மேஜர் ட்ரங்க் இல்லாமல் நிறைய பில்லர்ஸ் மாதிரி அங்கங்கே கனெக்ட் ஆகி அது ரூட்டாக அங்கே டெவலப் ஆகி போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரியான மெக்கானிக்கல் டைப்புக்கு பேர் ப்ராப் ரூட் ஆர் பில்லர் ரூட். பேனியன் ட்ரீயில் நம்ம பார்க்குற அந்த மெக்கானிக்கல் வந்து ஆக்சுவலி இஸ் அ கைண்ட் ஆஃப் அட்வென்டிஷியஸ் ரூட் சிஸ்டமோட மாடிஃபிகேஷன். அதுக்கப்புறம் ஸ்டில்ட் டைப் ஆர் பிரேஸ் டைப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த ஸ்டெம் அதோட பேஸில், ஓகே, நார்மலாக இந்த மாதிரியான மெக்கானிக்கல் மாடிஃபிகேஷன்ஸ் வந்து ஸ்டெம்மோட எந்த போர்ஷன் வேணால் இருக்கலாம். ஸோ இங்கே வந்து தரைக்கு மேலே கொஞ்சம் பக்கத்தில் நிறைய பிரான்ச்சஸ் மாதிரி இந்த ரூட் வந்து ஃபார்ம் ஆகி அதை மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுத்துருக்கோம். அடுத்த டைப் வந்து கிளைம்பிங் ஆர் கிளிங்கிங் ஆர் கிளாஸ்பிங் ரூட்ஸ். ஸோ இது வந்து நமக்கு தெரியும், இந்த மாதிரி கிளைம்பிங் ட்ரீஸில் அது வந்து எங்கெல்லாம் கிளைம்ப் ஆகி போதோ அங்கெல்லாம் அட்டாச் ஆகிறதுக்கு அந்த மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு அங்கங்கே அது ரூட் ஃபார்ம் பண்ணிக்கும், அதுதான் கிளைம்பிங் ரூட்ஸ். ஸோ பட்ரஸ் ரூட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஹைட்டான ட்ரீஸ் எல்லாம் நம்ம அந்த அமேசான் ஃபாரஸ்ட் மாதிரி ஏரியாஸ்லாம் போனால் பார்க்க முடியும். அந்த மாதிரியான பெரிய ரொம்ப உயரமான ட்ரீஸ் வந்து கீழே அந்த ஸ்டெம்முக்கு பக்கத்தில், ஐ மீன் அந்த லோயஸ்ட் பார்ட் ஆஃப் ஸ்டெம் ரொம்ப பெருசாக ரொம்ப அகலமாக அந்த பட்ரஸ் மாதிரி ரொம்ப விரிஞ்சு அந்த ரூட் மாடிஃபை ஆகிருக்கும், தட் இஸ் வாட் கால் பட்ரஸ் ரூட். ஸோ இதெல்லாமே இந்த மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய அட்வென்டிஷியஸ் ரூட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதர் மாடிஃபிகேஷன்ஸ், த வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ மெக்கானிக்கல் சப்போர்ட் இல்லாமல், ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் இல்லாமல் ரொம்ப முக்கியமான அதர் ஃபங்க்ஷன்ஸும் இந்த அட்வென்டிஷியஸ் ரூட்ஸில் பை மாடிஃபிகேஷன் தே கேன் பெர்ஃபார்ம். அதில் ஃபஸ்ட் ஒன் இஸ் எபிஃபைட்டிக். எபிஃபைட்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சில பிளான்ட்ஸ் வந்து ரொம்ப வீக்கான இடத்துல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஈரமான இன்னொரு பிளான்ட்டோட அது ஒட்டிகிட்டு இருக்குது அப்படின்னா அதோட ரூட் வந்து ஏரில் தான் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக எங்கேயும் அட்டாச் ஆகி இருக்காது. அந்த மாதிரி ஏரில் இருக்கும்போது அதுக்கு தேவையான வாட்டரோ இல்லை அதுக்கு தேவையான மற்ற இதையோ அது ஏரில் என்ன எடுத்துக்கணும். அப்போ எப்படி இருக்குன்னா இந்த ரூட்டே வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி மாடிஃபை ஆகிருக்கும். ஓகே, ஸோ அந்த மாடிஃபிகேஷன்ஸ் ஸ்ட்ரக்சர் பேர் வேலப்பன். ஓகே, ஸோ இந்த மாதிரியான மாடிஃபிகேஷன்ஸ் ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுற ரூட்ஸுக்கு பேர் எபிஃபைட்டிக் ரூட்ஸ். ஃபோலியார் ரூட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா
லீஃப்ல இருந்து ரூட் டெவலப் ஆகிருக்கும். நிறைய ரூட்ஸ் ஆர் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் லீவ்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரூட் வந்து நார்மலாக ஸ்டெம்மில் இருந்து ஆரிஜினேட் ஆகும். பட் அட்வென்டிஷியஸ் ரூட்ஸ் நம்ம முதல்ல இன்ட்ரடக்ஷன் சொன்ன மாதிரி ஸ்டெம்மில் இருந்து இல்லாமல் அதர் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டெம்மிலேருந்து அது ஆரிஜின் ஆகும். அது வந்து பட்டாக இருக்கலாம், லீஃபாக இருக்கலாம், இல்லைனா ஆக்சலாக இருக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது ஒரு இன்டர் நோடாக இருக்கலாம், நோடாக இருக்கலாம். ஸோ இங்கே இந்த ஃபோலியார் ரூட்டுங்கிறது லீஃப்லேருந்து அந்த ரூட் வந்து ஆரிஜினேட் ஆகிருக்கும். ஸோ இதுவும் ஒரு ஆங்கரிங் சப்போர்ட் பண்ணும். சக்கிங் ரூட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த கிளைம்பிங் ரூட்ஸ் இல்லை பேராசைட்டிக் ட்ரீஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்னொரு பிளான்ட்டை அது பேராசைட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அதுலேருந்து தேவையானதை சக் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த ரூட்ஸ் அது யூஸ் பண்ணிக்கும். ஃபோட்டோசிந்தட்டிக் ரூட்ஸ் இது வந்து ரொம்ப 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 பெக்யூலியரான ஒரு ரூட் சிஸ்டம். நார்மலாக நமக்கு தெரியும் ரூட்டுக்கும் ஃபோட்டோசிந்தசிஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் இங்கே இந்த மாதிரி அடாப்டேஷனில் இருக்கக்கூடிய ரூட் வந்து நார்மலாக எக்ஸ்போஸ் டு த சன்லைட். இங்கே இந்த ரூட்ஸில் ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் இருக்கும். தே கேன் பெர்ஃபார்ம் த ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ இது எல்லாமே இந்த மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த அட்வென்டிஷியஸ் ரூட் சிஸ்டம். ஸோ நாம் இவ்வளோ நேரம் இந்த சாப்டரில் வாட் யூ மீன் பை பிளான்ட் மார்ஃபாலஜி, வாட் யூ மீன் பை வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி, அதில் ரூட் சிஸ்டம்னா என்ன, ஷூட் சிஸ்டம்னா என்ன, அந்த கதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா ரூட் சிஸ்டமோட டீட்டெயில்ஸ், வாட் இஸ் ரூட் சிஸ்டம், ரூட்டோட மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதோட டைப்ஸ் என்ன, அதுக்கப்புறமா அதோட ப்ரைமரி ஃபங்க்ஷன்னா என்ன, செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் என்ன, என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரிமைனிங் வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ், ஷூட் சிஸ்டம் எப்படி இருக்கும், லீஃப் அதோட மார்ஃபாலஜி, அதோட ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில்ஸ் எல்லாம், அந்த ஸ்டோரி எல்லாம் நம்ம இந்த ரிமைனிங் சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம்.